ரஷ்யா லார்ஜ் 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 ஸ்கேல் அட்டாக்கை ரஷ்யா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைனுக்குள்ள. நம்ம தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உக்ரைனும் அதே போல 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ள அடிக்க பார்க்குறாங்க. இம்பாக்ட்ஸ் அப்படிங்கிறது பெருமளவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஏன்னா இருந்துச்சுன்னா உக்ரைனே பெருசாக பேசுவாங்க. மேற்கு மீடியாக்கள்லாம் இப்படி வெடிச்சிருச்சு அப்படி வச்சிருச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வரும். அந்த அளவுக்கு இம்பாக்ட். ஆனால் அட்டாக் பண்ணதுக்கு ஹெவியாக ட்ரை பண்ணுறாங்க. அதிகமான ட்ரோன்கள் லான்ச் பண்ணுறாங்க. அதனால ரிசல்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கான விஷயங்கள் இருக்கு. நம்ம அடுத்தது பேர பார்க்க ஆரம்பிக்கலாம். உக்ரைன் தரப்பு வந்து ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப ரஷ்யா வந்து உக்ரைன்ல அடிச்சிருக்காங்களே, இந்த லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்ல 458 ட்ரோன்கள் 45 மிசைல்கள் கம்பைன்டு ஸ்ட்ரைக் மொத்தம் 80 டார்கெட்ஸ்ல ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற உக்ரைனே ஒத்துக்கிட்டாங்க. 80 பகுதிகள் சேதமாயிருக்கு அப்படிங்கிறது போல. இந்த அளவுக்கு ஒரு சேதங்கள் உக்ரைனோட மீடியாக்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. தொடர்ந்து நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு அட்டாக்ஸ் ரஷ்யா நேத்திக்கு பண்ணியிருப்பாங்க. அதாவது விடிய காத்தால நைட்டு நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. 26 மிசைல்கள் 52 ட்ரோன்கள் துல்லியமா தாக்குதலை பண்ணிக்குது பகுதிகளில் சேதங்களை ஏற்படுத்திக்கணும் உக்ரைன் தரப்பு வந்து ஒத்துக்கிறாங்க. 25 பகுதிகளில் 52 ட்ரோன்கள் 26 மிசைல்கள் ஹிட் ஆயிருக்கு. எல்லாமே எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், முக்கியமான கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே ஸ்டேஷன், ஃபெசிலிட்டிஸ். இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அள்ளிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரஷ்யா. இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. அதுவும் 25 பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல அட்டாக் நடந்திருக்கு. 4 லொக்கேஷன்ல டெப்ரிஸ் போயிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி காரணங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நேட்டோ நாடுகள் டைரக்டா உதவுறாங்க அப்படிங்கும்போது இந்த லாஜிஸ்டிக், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர் சோர்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் லைனுக்கு அவங்களால வர முடியாது, மொபைலைஸ் ஆக முடியாது. இது மேலும் மேலும் நேட்டோ நாடுகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். ட்ரம்ப் அவர்கள் விலகி நிற்கிறார். ஸோ முழுக்க யூரோப் தான் என்கேஜ் ஆகணும். அவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யா இது போல ஹெவியான இழப்புகளை உக்ரைனுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பால்டோவ்கா ஒப்லாஸ்ட் நம்ம காலையில பார்த்திருந்தோம் இல்லையா, ஹெவியா அட்டாக் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பகுதிகளில் பவர் இல்லை, தண்ணி ஹீட் பண்றதுக்கான சோர்ஸ் இல்லாம மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க. ஹெவியான அட்டாக்ஸ் அந்த பால்டோவ்கா பகுதியில் நடந்திருக்கு. இந்த டின்ப்ரோ பெட்ரோஸ்க் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜோன் ஃபுல்லாவே ஹெவியான அட்டாக். அது மட்டும் இல்லாம உக்ரைனே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. செவரல் ட்ரெயின்ஸ், பல ட்ரெயின்கள் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆயிருக்கு. அதுக்கான காரணம் ரஷ்யா ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பால்டோவ்கா ஒப்லாஸ்ட். ஸோ ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் ஹீட்டர்னு எதுவுமே அந்த பகுதியில் அந்த ஒப்லாஸ்ட் இருக்கக்கூடிய மக்கள்னால ஆக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஹெவியான அட்டாக்ஸ் இந்த பகுதியில் நடந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேப் பார்ப்போம். நம்ம அப்படியே களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த உக்ரைனோட வடகிழக்குல இருக்கிறது தான் இந்த ஒச்சான்ஸ்க் தான் கர்கிவ் பகுதிகளை ரஷ்ய தரப்பு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ஒச்சான்ஸ்க் பகுதி இதை நோக்கி தான் ரஷ்ய தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்லயும் வந்து முன்னேறாங்க. அட் த சேம் டைம் இந்த இடத்துலயும் வந்து பண்ண முன்னேறி சில பகுதிகளை எடுத்திருக்காங்க. ஸோ இதை கட் பண்ணும்போது உக்ரைனோட இந்த சப்ளை லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆகும். ரஷ்யானால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பின்புறத்துல அட்டாக் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்றதுனால என்ன நடக்கும்? இப்படி பண்றதுனால இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குல்ல, இது முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கர்கிவோட மிகப்பெரிய பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா பஃபர் ஜோனா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஸோ இது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதாவது இது 7ஆம் தேதி இந்த பிரிலிஃப்கால வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க. இதே நம்ம ஒரு நாள் முன்னாடி போனோம் அப்படின்னா, ஸோ 6ஆம் தேதி அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாப்ரோசியா பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஜாப்ரோசியால உக்ரைன் தரப்பு இந்த ஷேடடான ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதிகளில் ரஷ்யா முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இஸ்பனிஃப்கா முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இங்க இருக்கக்கூடிய அந்த யான்சூர் ரிவரை வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இதுல என்ன அப்படின்னா இந்த இடத்துல கிரே ஜோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த யான்சூர் ரிவரையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட முன்னேற்றம் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல கிரே ஜோன்னா சண்டை நடந்துட்டு இருக்குன்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த சொலிடோக் பகுதிகளில் ரஷ்யா என்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட டீப் ஸ்டேட் மேப்பே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க மிலிட்டரி அனலிஸ்டே. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சொலிடோக் ஒன்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்தது ரிவர்னோபோல். ஸோ இந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறாங்க. அட் த சேம் டைம் பின்புறத்துல இருந்து வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ ரிவர்னோபோல் ஒன்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா ஹுலைபோல், இந்த பகுதியிலே ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறுவாங்க, ஹுலைபோல்லேருந்து முன்னேறுவாங்க. ஸோ மேசிவான ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு இந்த ஜாப்ரோசியாலையும் இருக்கு. ஸோ ஜாப்ரோசியாலையும் முன்னேறிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் கர்கிவ்ல முன்னேறிட்டு இருக்காங்க. ரெண்டாவது டோனஸ்க்லேயும் தினந்தோறும் முன்னேற்றம் தான். ஸோ இங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டான்டினிவ்கால வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க ரஷ்யா.
அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்பு வந்து ஹைலைட் பண்ணிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய கால்வாய் கடந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கொஸ்டான்டினிவ்காவோட தென் கிழக்கு பகுதிகள்லேருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பக்ரோஸ்கோட புறநகரங்கள்லயும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு நாள் முன்ன பின்ன பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மிர்னோகிராட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து என்டர் ஆயிருக்காங்க. அது நான் சொல்லக்கூடிய பகுதிகள்ன்றது சினோவா. ஸோ அதையும் கிராஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, மிர்னோகிராட்ல முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பகுதிகள்லயும் முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ பல இடங்கள்லயும் ரஷ்ய தரப்பு வந்து பிரஷர் குடுத்துட்டு இருக்காங்க. உக்ரைன் இதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ களத்துல ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா, அடுத்தது பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். நேத்திக்கு நடக்கக்கூடிய மீட்டிங்கோட இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ். அதாவது ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள், ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ இதுல ஹ ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நான் அமெரிக்காவோட அதிபர்கிட்ட பேசியாச்சு. எங்களுக்கு மட்டும் விடுப்பு குடுத்துருக்கிறாரு. கேரண்டி குடுத்துருக்கிறாரு. ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க எனர்ஜி வாங்குறீங்களா? வாங்கிக்கீங்க. சாங்ஷன் உங்களுக்கு மட்டும் இல்ல அப்படிங்கிறது போல விடுப்பு குடுத்துருக்கிறாரு. ஹங்கேரிக்கு மட்டும் குடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி காரணங்கள் இருக்கு. ஸோ ரஷ்யாவோட சாங்ஷன் ஆயில் மேல வந்து சாங்ஷன் போட்டாங்க இல்லையா? இப்போ அமெரிக்கா போட்டாங்க. எங்களுக்கு விடுப்பு குடுங்க அப்படிங்கிறது போல ஹங்கேரி கேட்டிருக்காங்க. ஸோ ஹங்கேரிக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல ஒரு டீல் நடந்திருக்கும். சரி ஓகே அப்படிங்கிறது போல ஹங்கேரி வந்துட்டாங்களா? இப்ப அடுத்தது எந்த மூஞ்சிய வச்சுட்டு போய் இந்த ஜெர்மனியா இருக்கட்டும், இல்ல பெல்ஜியமா இருக்கட்டும் இவங்கலாம் போய் கேட்பாங்க. ஏன்னா இவங்கலாம் கேட்டாங்க. எங்களுக்கு 6 மாசம் எங்களுக்கு மட்டும் விடுப்பு குடுப்பாங்கன்னு நாங்க நெனைக்கிறோம் அப்படிங்கிறது போல கேட்டாங்க இல்லையா? எதுக்காக ரஷ்யாகிட்ட வாங்குறாங்க? ரஷ்யா தான் அப்படி, ரஷ்யா தான் இப்படி, ரஷ்யாவுல உள்ள விட மாட்டேன்னாங்க. ஆயில் மட்டும் எதுக்குங்க வாங்குறீங்க அப்படிங்கிறது போல. ஸோ இவங்க போய் கேட்கறாங்கன்னா, எதுக்காக அந்த அக்ரஷன்? அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு கேள்வி வருமா? ஸோ அதுக்கான பதில்கள் இவங்க தரணுமா? ஸோ தந்தா தானே இவங்களால ஏதாவது செய்ய முடியும். அப்பதான் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க முடியும். ஒரு 6 மாசத்துக்கு இந்த அசெட்ஸ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள் தொடர்ந்து இந்த அக்ரஷன காட்டப் போறாங்களா? இல்ல அந்த ஆயில் சாங்ஷன்னால அவங்க அமெரிக்கா கிட்ட போயிட்டு, சரி ஓகேங்க பிரச்சனைய விட்டுர்றோம் அப்படிங்கிறது போல விடப் போறாங்களா? இல்ல அக்ரஷன தொடர்ந்து காட்டப் போறாங்களா? வெயிட் பண்ணி பார்த்தரலாம். அடுத்து நேட்டோவோட செக்ரட்டரி மார்க் ரூத்தே அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறார். ஏங்க ரஷ்யா கிட்ட நியூக்ளியர் கேப்பபிலிட்டி அதிகமா இருக்குன்றது மாரிலாம் அலையன்ஸ் நீங்கலாம் வந்து ஒண்ணும் இது பண்ண வேண்டாம். நம்ம ஆக்டிவா இருக்கணும். நம்மளோட விஷயங்கள் எதுவோ நம்ம அத ரெடி பண்ணணும். அதாவது நேட்டோவோட பாப்புலேஷன்ஸ் பேனிக் ஆகாதீங்க. நம்ம திருப்பியும் பெரிய இதா டெவலப் ஆகலாம். நம்ம அதிகமா ஆயுதங்கள் இருக்கு. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ரெடியாவும் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்றதுக்கு தயாராவும் நம்மள நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருக்கிறதுனால, நம்மளால முடியும். நம்ம எதுக்காகவும் பேனிக் ஆக வேண்டாம். ரஷ்யாவோட நியூக்ளியர் கெப்பாசிட்டிஸ் பார்த்து பயப்படாதீங்க அப்படிங்கிறதோட அவர் சொல்லும்போது, பார்த்து பயப்படுங்க அப்படிங்கிறதோட சொல்ற மாரி சிலருக்கு தோன்றதா அனலிஸ்ட் தரப்புல இருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அவங்க அட்டாக் பண்ணாலும் டிட்டர் பண்ற கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதனால பயப்பட வேண்டாம் தோழர்களே அப்படிங்கிறதோட நேட்டோவோட சீஃப் தரப்புல இருந்து வந்திருக்கு. ஸோ ஒரு சைடு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட எஸ்கலேஷன் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் சைலண்டா இருக்கிற மாரி இருக்கு. ஆனா இந்த எஸ்கலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கும்போது சைனா மே அட்டாக் தைவான். இது ஒரு புது செய்திகளா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உலா வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் ஆஸ் ஏர்லி ஆஸ் நெக்ஸ்ட் இயரே அப்படிங்கிறது போல அடுத்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குன்னு மேற்கு இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்திருக்கு. பீஜிங் அதாவது சீனா. சீனாவோட ராணுவ இன்வேஷன் தைவான் மேல வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2020ல ஆரம்பிக்கலாம். எல்லாரும் இந்த நவம்பர்லயே இருக்கு. நவம்பர்னா கோளாறாயிரும் போல தெரியுது. சித்தம் கலங்கிரும் போல தெரியுது ஹெவியா. நம்ம சேனலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல வீடியோவே போட முடியல பார்த்தீங்களா? ஸோ அதுபோல பல சிக்கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாசத்துல உருவாகும் போல தெரியுது. ஏதோ ஒரு காரணம் இருக்குமோ! ஏதோ ஒரு பார்வை கொடூரமா விழுந்துருதோ! அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ பாம்பு உலகத்துக்கே விழுந்துரும் போல தெரியுது. இந்த நவம்பர் 2020ல நாள் குறிச்சுக்கிறாங்க வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ். அது அ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, மிட் டெர்ம் எலக்ஷன்ஸ்லாம் வருது. ஆல்ரெடி அங்க ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இல்ல, கவர்மெண்ட்ல எதுவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல அமெரிக்காவையே அவங்க தட்டி தேத்துறது பெருங்கஷ்டமா இருக்கு. இதுல வந்து இவங்க தைவானுக்கு வேற உதவுவாங்களா? ஸோ அதனால சீனா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நெனச்சு வந்து தைவான் மேல கை வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்ட்டு, ஜெர்மனியோட பிளட் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தரப்புல இருந்து பேப்பர், நியூஸ், மீடியா. ஸோ அவங்க தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, சீஸ்ஃபயர் ஆப்கானிஸ்தானுக்கும், பாகிஸ்தானுக்கும் நடந்தது இல்லையா? ஸோ அது ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஆனா இரு தரப்புலயும் அட்டாக் பண்ணல. அதுக்கு காஜா ஆசிஃப் அவர்கள் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன சொன்னாருன்னா, ஆப்கானிஸ்தான் அட்டாக் பண்ணாத வரைக்கும் நாங்க பண்ண மாட்டோம். நாங்க பண்ணாத வரைக்கும் அவங்க பண்ண மாட்டோம். அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. அது ஒரு அட்டாக் பண்ணாத வரைக்கும் தான். பாகிஸ்தானுக்குள்ள இருந்து ட்ரோன்கள் அமெரிக்கானால யூஸ் பண்ணி ஆப்கானிஸ்தான்ல உளவு வேலை பார்க்கலாம். அட்டாக் செய்யலாம். என்ன வேணாலும் செய்யலாம்.
ஆப்கானிஸ்தான்ல ஏதோ ஒரு நபரை எலிமினேட் பண்ணும் அப்படிங்கிறது போல இந்த இஸ்ரேல் வந்து வண்டி கிளப்பிட்டு போய் இந்த சிரியா மேல, லெபனான் மேல, காசா மேல இந்த சைட்ல எல்லாம் போட்டுக்கிற மாதிரி இங்க வந்து அமெரிக்கா போடலாம்னு யோசிச்சாங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஏதாவது செய்யலாம்னு யோசிச்சாங்கன்னா, அட்டாக் இங்க பாகிஸ்தானுக்கு தான் நடக்கும் அப்படிங்கிறது போல இங்க இருக்கு. ஸோ சமீபத்துல நடந்த அட்டாக் கூட வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் செயல போல தெரியுதே. ஆப்கானிஸ்தான் மேல அமெரிக்கா செஞ்சதுக்கு தான் பாகிஸ்தான் அடி வாங்கியிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஸோ யுத்தம் பெருசாகிற மாதிரி இருக்கு. அது பாக்ராம் ஏர்பேஸ் கேட்கிறாரு இல்லையா? அதனால அழுத்தங்கள் குடுக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிறாங்க. அது வேற மாரியான பிரச்சனைகள் வந்ததுனால, இப்போ பேச்சுவார்த்தை மூலியமா எல்லாம் எங்க கிட்ட நீ தொந்தரவு பண்ணலன்னா எதுவும் இல்ல. இல்லைன்னா அடிப்போம் அப்படிங்கிறது போல ஆப்கானிஸ்தான் ரெடியா நிக்கிறாங்க போல தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஏரியாக்கள்ல என்ன நடக்குதுன்னு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அட் த சேம் டைம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கலாம். அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.